மகத்தானது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு இணைந்த பிறகு அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மையும் பக்குவமும் அவரிடத்திலே மேலோங்கி இருந்தது. அதன் பின்னர் அவருடைய அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கரின் திசை வழியிலேயே பயணித்தது என்பதுதான் வரலாறு. இன்றைக்கு திராவிட இயக்கங்களை பற்றிய வரலாறு பேசுகிறவர்கள் ரெட்டமலை சீனிவாசன், பண்டிதர் அயோத்திதாசர் ஆகியோரையும் நினைவு கூர்ந்துதான் பேச முடியும் என்கிற அளவுக்கு இந்த அரசியலில் பெரும் பங்களிப்பை செய்த மாமனிதர் ரெட்டமலை சீனிவாசனார். அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை மீண்டும் செலுத்துகிறோம். அவர் வழியில் சாதி ஒழிப்பை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். அமைச்சர் கீர்த்தனா நேற்று ஆய்வு பண்ணியிருக்காங்க பள்ளிக்கூடத்தில். அந்த குழந்தைகளை அவங்க கேட்ட கேள்விகளும் அது பல விமர்சனங்கள் எப்படி தன்னம்பிக்கை தொடர்பாக அவங்க கேட்டிருக்கிறாங்க. அரசு பள்ளிகளில் மாணவிகள்கிட்ட ஆங்கிலத்தில் தன்னுடைய ஆங்கில புலமையை காட்டுவதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வச்சிருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவியிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியலை அப்படின்ற மாதிரியான முன்னெடுப்பை எடுத்து அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. தன்னுடைய ஆங்கில புலமையை காட்டுறதுக்காக எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வச்சிருக்காங்க. அமைச்சர் கீர்த்தனா இதற்கு பதில் சொன்னார், சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து இது போன்ற குற்றச்சாட்டுகள் அரசு பள்ளிக்கு போறாங்க, பல்வேறு இடங்களில் ரீல்ஸ் எடுக்கிறாங்க, அதில் கட்சிக்காரங்களும் ரீல்ஸ் எடுக்கிறாங்க, குற்றச்சாட்டு வருது. அரசு அலுவலகங்கள் இது மாதிரி பொது இடங்களுக்கு போகும்போது ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாமல் சில விஷயங்களில் அமைச்சர்களே ஈடுபடுவது ரொம்ப ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்றது தான் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஒரு சென்சிபிளாக இருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்தமான கான்செப்ட். அதை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர்கள் மட்டுமின்றி அதிகாரிகள் அனைவருமே எங்கு சென்றாலும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இப்போது ரீல்ஸ் போடுவது என்பது வாடிக்கையாக மாறியிருக்கிறது. குறிப்பிட்ட ஒருவர் தான் அப்படி செயல்படுகிறார் என்று நாம் சொல்ல முடியாது. சமூக ஊடகம் வலிமையாக உள்ள இந்த காலச்சூழலில் ஒவ்வொரு அசைவையும் சமூக ஊடகங்களில் பதிவு செய்வது தவிர்க்க முடியாததாக மாறியிருக்கிறது. அது பொது ஒழுங்குக்கு கேடாக இருக்கும் என்றால் நாம் சுட்டி காட்டுவோம். கட்டாயம் அமைச்சர்கள் அதை உள்வாங்கிக் கொள்வார்கள், தேவைப்பட்டால் அதை தவிர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்லுகிற எந்த காட்சியையும் நான் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை, பார்க்க இயலாமற் போய்விட்டது. ஆகவே அது குறித்து மேலும் கருத்து சொல்ல எதுவும் இல்லை. அமைச்சர் கீர்த்தனா அவர்களுமே இதுக்கு அது போதும், அது கேள்வி போதும். நானும் ஒரு அரசு பள்ளி மாணவி அவங்க விளக்கத்தையும் நான் பார்க்கல, அவங்க விளக்கத்தையும் நான் பார்க்கல. திமுக தலைவர் அறிவிச்சாருன்னு சொல்லியிருந்தீங்க. அது நீங்க கூட்டணியில் இடம்பெற்ற அமைச்சர்கள் பங்கேற்றதுக்கு அப்புறம் எப்படி அது கூட்டணி தொடரும்? அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்ததுக்கான அர்த்தமா தானே ஆகும். அது எப்படி அறிவிச்சாருன்னு சொல்றீங்க? அது முரணா ஏற்படுங்க. நாங்கள் அமைச்சரோட சேர்ந்த உடனே இன்னொரு கூட்டணியில் சேர்ந்துட்டோன்னு அதுக்கு பொருள் இல்லை. அது நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். ஆட்சி அமைப்பதற்கு 2 இடங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. விசிக ஆதரவு வேண்டும் என்ற கடிதம் வெளிப்படையாக முதலமைச்சர் திரு விஜய் அவரிடமிருந்து அப்போது வந்தது. இந்த கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்தது. இடதுசாரி கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்தது. அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் என்று ஆதரவு அளித்தோம். அவ்வளவுதான். 10 நாட்கள் கழித்துதான் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்ற முடிவை நாங்கள் எடுத்தோம். அதன் பிறகு என்னை ஊடகவியலாளர்கள் சந்தித்த பொழுது திமுக கூட்டணியில் இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்போதும் நான் ஆம், இன்னும் நாங்கள் அந்த கூட்டணியில் இருப்பதாகவே உணர்கிறோம். அமைச்சரவையில் இடம்பெற்றாலும் கூட நாங்கள் தாவேகா கூட்டணியில் இணைந்து விட்டோம் என்று சொல்லுவதற்கு அதிகாரபூர்வமான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை என்ற கருத்தை சொல்லியிருந்தேன்.
இப்போது ஜூலை 1ஆம் தேதி கூட்டணி தொடர்பாகத்தான் முதலமைச்சர் ஆதரவு நல்கிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினார், பேசினார், கலந்தாய்வில் பங்கேற்றார். ஆனால் அந்த கூட்டத்தில் இறுதி முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆகவே அதன் பொருள் என்ன? இன்னும் தாவேகா தலைமையில் ஒரு கூட்டணி அமையவில்லை என்றுதான் பொருள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இடம்பெற்ற உடனே திமுகவுக்கு நாங்கள் துரோகம் இழைத்து விட்டோம் என்று ஊடகத் தளங்களில் பலரும் விமர்சனங்களை வைக்கிறார்கள். இந்த விமர்சனங்களுக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் தான் நான் பதில் சொன்னேன். அப்படி நாங்கள் பதவி என்றவுடன் திடுமென ஒரு கூட்டணியை உதறிவிட்டு ஓடிவிடவில்லை. எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றையும் அப்போது கூட்டணி தலைமை என்கிற முறையில் அண்ணன் ஸ்டாலின் அவரிடத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அவரை சந்தித்தும் பேசியிருக்கிறோம். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த உறவு தொடர்கிறது, அந்த நட்பு தொடர்கிறது. அவருடைய கவனத்திற்கு சென்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதன் பிறகுதான் ஆதரவு நல்கினோம் என்கிற வகையில் ஆமாம், இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று பதில் சொன்னோம். அது அப்படியே இருக்கிற நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து அதிருப்தி அடைந்த ஒரு முன்னணி பொறுப்பாளரை திமுகவில் இணைத்தது எங்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. அந்த அதிர்ச்சியை நான் வெளிப்படுத்தினேன், அவ்வளவுதான். சார், ஆணவ படுகொலை சம்பந்தமா அரசியலும் பங்கேற்றிருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்க திட்டம் இருக்கீங்க? அழுத்தம் கொடுத்துருக்கீங்களா? வலியுறுத்திருக்கீங்களா? தொடர்ந்து அது கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் அந்த ஆட்சியிலும் வலியுறுத்தினோம், இந்த ஆட்சியிலும் வலியுறுத்துகிறோம், தொடர்ந்து வலியுறுத்துவோம். ஒரு நல்ல முடிவு எட்டும் வரையில் வலியுறுத்தி கொண்டே இருப்போம்.